3 பிரதான கொள்கைகளோடு இந்த கூட்டணி செயல்பட போகுது. ஒன்று மதச்சார்பின்மை, ஒன்று சமூக நீதி, மூன்றாவது மாநில உரிமைகள். இந்த மூணுத்திலுமே எங்க யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. எல்லா கூட்டணி கட்சிகளுமே இதில் ஒத்திசைவாக ஒரே எண்ணத்தில் இருக்கிறோம் அப்படின்னு திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தெரிவித்ததை பார்க்க முடிந்தது. காங்கிரஸ் தாவேகா கூட்டணி உருவாவதில் ஒரு முக்கிய பங்கு வகித்தவர் திரு பிரவீன் சக்கரவர்த்தி அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 3 முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த மீட்டிங்கில். இது ஒரு தொடக்க கட்ட மீட்டிங் தான். இதுல ஒரு பெரிய அவுட்புட் உடனடியாக முடிவுகள் எடுத்து அதிரடி அறிவிப்புகளை வெளியிடக்கூடிய ஒரு பாணியை கடைபிடிக்காம மெதுவாக நகர்ந்து ஒவ்வொன்றாக முதல்ல கூட்டணி கட்சிகளுடைய ஆலோசனை எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு அடுத்த மீட்டிங்ல முடிவுகள் எடுத்து அதுக்கு அடுத்த மீட்டிங் இப்போ உடனே உள்ளாட்சி தேர்தல், உடனே அடுத்த நாடாளுமன்ற தேர்தல், இடைத்தேர்தல் என்ன அப்படின்னு எல்லாருக்குமே தேர்தல்களை நோக்கிய ஒரு எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனா இந்த கூட்டணி கட்சிகளும் சரி, தமிழக வெற்றி கழகமும் சரி, ஒரு அமைதியான முறையில் ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிதானமாக இந்த விஷயங்களை நகர்த்தி கொண்டு போகக்கூடிய ஒரு பாணியை நம்ம பார்க்க முடிகிறது. ஸோ இந்த ஒரு மீட்டிங்கில் நேரடியாக எந்த முடிவுகளும் முக்கிய முடிவுகளும் உடனடியாக முடிவுகள் எடுக்கப்படவில்லை. அந்த முடிவுகள் எடுப்பது குறித்து பூர்வாங்கமான ஆலோசனைகள் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு நாகராஜ் தொலைபேசி வாயிலாக இணைகின்றார். நாகராஜ், ஒரு கேன் வி டேக் இட் தட் இட் இஸ் அஃபிஷியல்? இது ஒரு அதிகாரப்பூர்வமான கூட்டணியாக அவங்க பேர் வைக்கல, ஆலோசிச்சுட்டு இருக்கோம், காமன் மினிமம் ப்ரோக்ராம் எல்லாம் இனிமே தான் ஆலோசிக்கிறோம் அப்படிங்கிறத சொன்னாலும் கூட இந்த மீட்டிங்கே ஒரு அஃபிஷியலாக இது ஒரு கூட்டணி ஆயிடுச்சு அப்படிங்கிற மெசேஜை தான் கொடுக்குதா நாகராஜ்? எப்போ எல்லாரும் அமைச்சரவையில சேர்ந்தாங்களோ அப்பவே கூட்டணி உறுதி ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பட் இந்த வெளியில இருந்து ஆதரவு, உள்ளிருந்து ஆதரவு, சைட்ல ஆதரவு, பின்னாடி ஆதரவு, அதெல்லாம் இன்னைக்கு பிரேக் ஆயிருக்கு. ஸ்ட்ரெயிட்டான ஆதரவு கூட்டணியில இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதான் குழந்தை பிறந்துருச்சு, இன்னும் பேர் மட்டும் வைக்கல. பேர் வச்சோடனே பர்த் சர்டிபிகேட் போட்டா வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் தவிர. பட் இது ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்கிறேன் தமிழ்நாடு அரசியலுக்கு. ஏன் அப்படின்னா திமுகவுக்கும் ஒரு கடுமையான டெஸ்டிங் பாயிண்ட் இது. இந்த 5 கடுமையா உழைக்க வேண்டியது இருக்கும். கடுமையான உழைப்பு அப்படின்னா மிக கடுமையான உழைப்பு. ஏன்னா அவங்களோட பிக்கர் ஸ்ட்ரென்த், கோர் ஸ்ட்ரென்த்தான மைனாரிட்டி ஓட் கன்வர்ஷன்ல நீங்க ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அப்புறம் SC/ST ஓட் கன்வர்ஷன்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இந்த 2 கன்வர்ஷனையும் ஒரு திருமாவளவன் அவர்களும் காங்கிரஸ் அவர்களும் இருக்கும் இடம். இந்த 2மே நீங்க ப்ராப்ளம். இதை எப்படி திமுக ஓவர் கம் பண்ணி வரப்போகுது? தாவேகாவுக்கு என்ன சவால் இருக்கு அப்படின்னா, இந்த பை எலெக்ஷன்ல எவ்வளவு சீட் வருதோ, 7, 10, 15 தெரியல, எவ்வளவு வருதோ அதை எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ண வேண்டிய இடத்துல தாவேகா இருக்கு. இன்னைக்கு தமிழக அரசியல் இந்த 2 சவாலை நோக்கி போயிட்டு இருக்கு அசோகா. பட் இந்த இடைத்தேர்தல் பற்றி சொல்லும்போது பொதுவாகவே ஆளுங்கட்சிக்கான அட்வான்டேஜ்ன்ற ஒரு விஷயம் பார்க்கப்படுது இல்லை, ரூலிங் பார்ட்டிக்கான ஒரு பயஸ் இருக்கும் அப்படின்றது. ஸோ தாவேகாக்கு இது அவ்வளோ கடுமையான ஒரு சவாலாக இருக்கும்னு கருதுறீங்களா, இல்லை ஒரு பொது வேட்பாளர் மாதிரி போடப்பட்ட ஒரு சேலஞ்ச் ஏற்படும் கருதுறீங்களா? இல்லைங்க, பொது வேட்பாளர் போடுறது அடிபட்டு போயிடுங்க. அது என்னைக்குமே பாலிடிக்ஸ்ல வெற்றி அடைஞ்சது கிடையாது. ஐ திங்க் பொது வேட்பாளர் போட்டு சென்ட்ரல்ல நம்ம ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட் வந்ததுன்னு அது ரொம்ப நாள் நினைச்சு நிக்கல. அந்த மாதிரி இந்த பொது வேட்பாளர்ன்றது பாலிடிக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதுவும் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சீமானை அம்பாசம் அம்பையில போடணும் அந்த மாதிரி ஒரு சொல்றாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருச்சி கிழக்குல, திருச்சி ஈஸ்ட்ல நிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ரைட், இதெல்லாம் இமேஜினேஷனும் நல்லா இருக்கும், ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எல்லாம் எழுதுனா நல்லா இருக்கும், தவிர பிராக்டிகலா கஷ்டம். நீங்க பாருங்க, ஏடிஎம்கே ஒரு கேண்டிடேட் போடுது, ஏடிஎம்கே டிஎம்கே பொது வேட்பாளர் போட்டா என்ன ஆகும்? இப்ப பிரச்சனையே என்ன? இப்போ இவங்க எல்லா கட்சிக்கும் ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டு என்னவா இருக்கு தெரியுமா? ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து ஆட்சி பண்ண நினைச்சதுதான். அது சக்சஸ் ஆகி இவங்களுக்கு எல்லாம் மினிஸ்ட்ரி கிடைச்சிருந்தா இவங்க எதுவும் சொல்லிருக்க மாட்டாங்க, இது காலத்தின் கட்டாயம், அது இதே சொல்லிருப்பாங்க. இப்ப இருக்காங்க பாருங்க, இந்த டிவிக்கே கூட இருக்காங்க பாருங்க, அது பாஜக பிடி, அதனாலதான் அவங்க எல்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்கிறது தடுக்கிறதுக்கு நாங்க இது பண்ணோன்றுவாங்க. இன்னைக்கு அது நடக்க முடியலன்னு விஜய்கிட்ட பவர் வந்தோன்னு பவர் நோக்கி இவங்க எல்லாமே போயிட்டாங்க. அவ்வளவுதான் தவிர வேற எதுவுமே கிடையாது. எனக்கு தாவேகாவோட திமுகவோட அரசியல் என்னன்னு நான் பார்க்க விரும்புறேன் இதுக்கு மேல. ஏன் அப்படின்னா, அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது ஃபயர். இப்ப அந்த ஃபயர் எப்படி கொண்டு வர போறாங்க? விஜய் எப்படி உதயநிதி சமாளிக்க போறாரு? ஏன்னா இன்னைக்கு தேதியில ஒரு ஃபுட்பால் வேர்ல்டு கப் நடந்ததுனால 1-0 லீட்ல விஜய் இருக்கார் சட்டசபையை பொறுத்தவரை. அடுத்தது 2-0, 1-1 ஆகுதா இல்ல 2-0 ஆகுதான்றத பொறுத்து இருந்தா நம்ம பார்க்கணும். சோ முதல் ரவுண்ட்ல விஜய்க்கு வெற்றி, அடுத்த ரவுண்டுக்காக காத்திருக்கணும்ன்றீங்க?
ஆமா, பெனால்டி ஷூட் அவுட்லாம் போகாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். நன்றி நாகராஜ், உங்களுடைய விரிவான பார்வைகளுக்கு. 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.